நம்ம வெஜ் கட்லெட் எப்படி செய்யறதா பார்க்க போறோம். 3 உருளைக்கிழங்கு, 1 கேரட், 3-5 பீன்ஸ், ஒரு குக்கர் எடுத்து 3 உருளைக்கிழங்கு, 3-5 பீன்ஸ், 1 கேரட் சேர்த்துட்டு காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நம்ம 3 விசிலுக்கு வச்சிடலாம். 6 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கலாம். இந்த பிரெட்டை குட்டி குட்டியா கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை கிரைண்ட் பண்ணிடலாம். நம்மளோட பிரெட் கிரம்ஸ் ரெடி. ஸோ நம்ம பிரெட் கிரம்ஸை 2 பிளேட்ல பிரித்து வச்சிருக்கேன். ஒரு பிளேட்ல 3/4, இன்னொரு பிளேட்ல 1/4ங்கிற மெஷர்மெண்ட்ல வச்சிருக்கேன். நம்ம குக்கர்ல வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ட்ரைன் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு வயர் விஸ்க் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1/4 பங்கு வச்சிருக்க பிரெட் கிரம்ஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட்லெட்கான ஷேப் பண்ணிடலாம். பிரெட் கிரம்ஸ் நல்லா கட்லெட்டை பைண்ட் ஆகிறதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்து தண்ணி ஊற்றி லம்ஸ் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம ஷேப் பண்ணி வச்சிருக்க கட்லெட்டை இந்த பேட்டரில் நல்லா டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸில் நல்லா கோட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லா கட்லெட்டையும் பிரெட் கிரம்ஸில் நல்லா கோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். இது மாதிரி எல்லா கட்லெட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. 1 சைட் ஆஃப் தி கட்லெட் வேகறதுக்கு 1 நிமிஷம் ஆகும். நம்ம சுவையான கட்லெட் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூட இருக்க குட்டி பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.